Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. வந்தாச்சு the Chennai Silk Mega Combo Sale Summer Chill Out Sale. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. திருவெண்காடு ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துலேருந்து குரு 6க்கு வர சத்ரு ரோகஸ்தானம், முதுகு தண்டோடம், கழிவு பாதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். அஷ்டமத்திற்கு 3ல் சனி, 7.5 சனி விலகிடுச்சு. ஆனால் 2ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்க்குறதுனால வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும். பணம் வரும், பணம் வர்றது தான் விசேஷம். நரம்பு தான் ப்ரெஷர், லோ பிபி, ஐபிபி, ஹீமோக்ளோபின், டக்குன்னு சுகர் ட்ராப் ஆகிறது, தலை சுற்றி ஊட்டுறது, வெர்டிகோ அதிகமாக வரக்கூடிய ராசியில் மகரம் வரும். திருவெண்காடு புதஸ்தலம், 3 குளத்தில் கை கால் கழுவுறது, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கோயிலில் வச்சு வாங்கிக்கணும். நல்லெண்ணெய் குடிக்கிறீங்களோ பசுனை குடிக்கிறீங்களோ அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் திருவெண்காட்டில் மட்டும் என்ன பண்ணணும், 17 பிரசாதம் வாங்கி தானம் கொடுக்கும். கொடுத்த சுபிச்சமாள், பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவீர்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, என்னடா வாழ்க்கைன்னு கஷ்டப்பட்டுருப்பீங்களே, மகரம் கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். அவங்கவுங்க ஃபீல்டில் ஜெயிப்பீங்க, பேர் சொல்கிற மாதிரி வரும். விசிட்டிங் கார்டெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பயிற்சி 14:5 வருது, அதுக்குள்ளே எதுபடி வாக்கியப்படி, திருக்கணிதத்தின்படி வாக்கியப்படி 11:5 வருது. அதனால் 11 14 உங்கள் இஷ்டம். அதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணிவிடுங்க. அந்த விசிட்டிங் கார்டில் நீங்கள் வேலை செய்கிறத கண்டிப்பாக ரொப்புவீங்க. அந்த மாதிரி மகரத்துக்கு ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். சத்ருக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் திடீர்னு வருவாங்க. இந்த வீடியோவில் பிடிக்கிறது, அதை பிடிக்கிறது, இதை பிடிக்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கால்லலாம் யாரோடையும் பேசாதீங்க, யாரோடையும் எதுவும் பண்ணாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மகர ராசிக்காரங்க. இல்லைன்னா பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் பெற்றுவீங்க. அதில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். யார்? மகரம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அதி அற்புதம், அதி சந்தோஷம், அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும் மகரத்துக்கு. தொழிலில் பெரிய ஏற்றம், அதிகமான கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போகக்கூடிய ராசியில் நான் பார்க்குறது மகரம் தான். டக்குன்னு எல்லா எக்ஸாமும் எழுதுங்க, எல்லா விதமான எக்ஸாமும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சோம்பலை விட்டு உதறுங்க. 7.5 சனி விலகிடுச்சு. சனி 3ஆம் இடத்துல 2.5 வருஷம் இருக்க போகிறார். குரு 6லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடம் ஜீவனம், தொழில், உத்தியோகம். கண்டிப்பாக நல்ல பார்ட்டியில் சீட்டு கீட்டு கொடுக்குறாங்கன்னா அது இல்லை இது இல்லை அப்படிலாம் தலையை சொரியாதீங்க. டக்குன்னு வாங்கி எலெக்ஷனில் நில்லுங்க. எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஏற்றம் ஏற்படும். மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மீடியா, சினிமா, கலைத்துறையினர், மியூசிக் எல்லாமே பெரிய விருதுகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தேகாரோக்கியம், கழிவு பாதை, கிட்னி, லிவரு, யூரின், மலக்குடல் இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கணுமா. ஏன்னா அதெல்லாம் நான் 6ஆம் இடத்துல இருந்த குருன்னா ஒத்துக்க மாட்டேன், பண்ணி தான் தீரணும். குரு 6ல் இருக்கார், எதை கெடுப்பார்? தேகாரோக்கியத்தை. அதே போல் மறைமுக எதிரிகள்கிட்ட கூட கோபதாபம் இல்லாமல் இருக்கணும். மறைமுக எதிரிகள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாத மாட்டிக்கக்கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்பு? பாடியோ அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சுப்பா, குருவும் நமக்கு சாதகமாக தான் இருக்காருப்பா, இப்படின்லாம் நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்காதீங்க, வேண்டாம். ஏன்னா குரு உங்களுக்கு பார்வை 2ஆம் வீட்டுக்கு தான் இருக்குது, கும்பத்துக்கு தான் இருக்குது, உங்களுக்கு இல்லை. ஆமாம் சார், எனக்கு இடமாற்றம் வரும்ல, வேலை வாய்ப்பு வரும்ல, ஊர் விட்டு ஊர் போவேன்ல. ஆமாம், கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா சனீஸ்வரர் மாறினார், காட்சி மாறுது. ஆனால் அங்கே வர்றது யார்? ராகு வரார். ஆகவே காட்சிகள் மாறுது, அதே பிரச்சனை தான். ஆகவே புதிய வியாபாரம் தொடங்கலாமா? வேண்டாம். புதுசாக பார்ட்னர்ஷிப் பண்ணமா? வேண்டாம். இருக்கிற பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது சார் ஜாப் பண்ணுறேனே, அது எப்படி? ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போங்க. அந்த கம்பெனியை 1 முறைக்கு 2 முறை வெரிஃபிகேஷன் பண்ணிங்க. உங்களை இழுத்து வச்சு நல்ல பேக்கேஜ் கொடுத்து பாதியிலே அனுப்பிடுவானா அப்படிங்கிறத 1 முறைக்கு 2 முறை யோசனை பண்ணுங்க. அவன் கொடுக்குற டார்கெட்டை உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள்.
அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பரவாயில்ல. நீங்கள் ஏற்கனவே 7 வருஷம் நொந்து நூலாயிட்டீங்க. வயிறு, நரம்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், எவ்வளோ விரயங்கள், கடன்கள், இதெல்லாம் தீரணுமே. அப்போது தீர்க்கமான முடிவு எடுக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு வெளி மாநிலமோ வெளிநாடோ வெளியூர்லேயோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இதெல்லாம் தீர்த்துருவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க. கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்ணாடி போடுற மாதிரி வரும். கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்கணும். மனைவியிடம் தோற்று போக வேண்டும், மனைவியிடம் விட்டு கொடுத்து போகணும். அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை கூட ஒரு சில பேருக்கு நல்லபடியாக அமையும். இதுவரையில் இருந்து வந்த ராகு கேது தோஷங்கள் இதெல்லாம் விலகும். ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வரா மாதிரியே ஆலங்குடிக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா மன சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் வந்து சேரும். இப்போ இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுட்டே இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வருமா? நிச்சயமாக வரும். இது முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. ஸ்திர சொத்துக்கள் அது மட்டும் இல்லை, அவன் கொடுக்குற தீர்ப்பு திறமான தீர்ப்பாக இருக்கும். அதாவது அதுதான் ஃபைனல் வெர்டிக்ட். நீங்கள் அது சுப்ரீம் கோர்ட்டுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கும். ஈவன் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா கூட அவர் சொன்ன பிறகு மாற்றிக்க முடியாதுங்க. அப்படிப்பட்டவர் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான வாழ்க்கையை கொடுப்பார். கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் குழந்தைங்க எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து சாப்பிடலாம், சேர்ந்து வாழலாம். இவங்களுக்கு ஒரு பொன்னான காலம். ஆனால் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் லாபங்கள் அதிகரிக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து அதே லாபம்தான் மெயின்டைன் ஆகும். அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் பொறுமையாக போங்க. நான் ஒரு 2 ரூபா ஏதோ ஒன்று ஒரு பொருளை சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணலாமா சார்னா வேண்டாம். அதை வந்து வாங்கிக்கிட்டு நாளைக்கு அந்த கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படாதீங்க. மழை விட்டுருச்சு, தூவான வீட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா? ஒன்று தான், திருநள்ளாறு போயிட்டு நல்லெண்ணெய் அதை வச்சு நல்லா குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணி ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு பசும் சாணத்தில் தீபம் ஏற்றி, ஸ்வர்ண தீபம் ஏற்றி அங்கே சுவாமிக்கு வந்து வஸ்திரம் சாத்தி, மஞ்சள் ஆடை சாத்தி வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா சுபமான பலன்களும் நடக்கும். அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்பு? வாயை கட்டணும். யாரா எதிரினா வாய் தான் எதிரி. இது வரைக்கும் இந்த 7.5 சனியில் 5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்கு பாதச்சனி. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu.